வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை மைல்ஸ்டோனில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது இளைவனில். பொதுவா மனுஷனா பிறந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில சாதிக்கணுங்க. அப்படி சாதிக்கும் போது சில நேரங்கள்ல நமக்குள்ளேயே அடாடா என்ன இது அப்படி ஒரு சோர்வு ஏற்பட்டுடும். அந்த மாதிரி சோர்வு ஏற்படாம உன்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுட்டு அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு சாதனையாளர் தான். அப்படிப்பட்டவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2005ஆம் ஆண்டு டாக்டர் பி.சி. ராய் அவர்களின் தேசிய விருது பெற்ற டாக்டர் எஸ்.எம். பாலாஜி அவர்கள் தான். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்வாங்க. இது குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் முகம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில முக சீரமைப்பு, முக தாடை அமைப்பு, இது எல்லாத்திலும் ஒரு கை கோர்ந்த தனித்து இருக்கக்கூடிய சிறந்த வல்லுநர் அவர் தான் நம்ம நிகழ்ச்சி சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். பொதுவா உங்களை போன்ற ஒரு சிறந்த வல்லுநரை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சமுதாயம் மிக்க அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த பிஸியான ஷெட்யூல்ல கூட எங்களுக்காக டைம் நீங்க அலாட் பண்ணி கொடுத்திருக்கீங்க, மிக்க நன்றி. உங்களை பற்றியான ஒரு சிறந்த அறிமுகத்தை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். என் பேர் தெரியும், டாக்டர் எஸ்.எம். பாலாஜி. என்னுடைய துறை முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை. அதாவது முகத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகள், முகத்தில் பலவித குறைபாடுகள் வரலாம். ஒன்று, பிறவியிலிருந்தே சிலருக்கு பிறந்ததிலிருந்தே குறைபாடு இருக்கும், அதை கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். சில குறைபாடு டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் த லைஃப்ல, அது ஆக்சிடென்ட்ல வரலாம், இல்லை ஒரு நோயினால வரலாம், புற்றுநோயினால வரலாம். இந்த மாதிரி நோயினால வந்ததோ இல்லை பிறவி குறைபாடுகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறது தான் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை. இது என்னுடைய துறை. நான் என்னுடைய சொந்த ஊர் குமரி மாவட்டத்தில் குமாரபுரம் தோப்பூர் அப்படிங்கிற வில்லேஜ். நான் அந்த கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். நான் என்னுடைய பள்ளி கல்வி முழுவதும் நான் தமிழில் தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குமரி மாவட்டத்திலேயே பள்ளியில் எங்கள் சொந்த ஊர்லேயே படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய மேல் படிப்பு, அதாவது தொழில் சம்பந்தமாக பல் மருத்துவத்துறை, அதுக்கப்புறம் முகசீரமைப்பு அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் பிஹெச்டி பட்டம் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் பல நாட்டில் பல கல்வி மையங்களில் பல சென்டரில் டிஃபரெண்ட் என்னுடைய துறையில் என்னுடைய முகசீரமைப்பு அறுவை சிகிச்சை துறையிலேயே பலவித பிரான்ச்சஸ் இருக்கு. அதில் ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்கும் தனித்தனி ட்ரைனிங் நான் எடுத்திருக்கேன். நன்றி டாக்டர். உங்களுடைய அறிமுகத்தை பத்தி சொல்லும் போது தமிழ் வழி கல்வி பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பள்ளி கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நான் படிச்சது என்னுடைய சொந்த ஊர் குமாரபுரம் தோப்பூர். அங்க ஸ்கூல்ல அந்த காலத்துல ஓலைக்கூரை தான். ஓலைக்கூரை மட்டும் இல்ல, தர கூட சிமெண்ட் தர கிடையாது. வாரம் சாணத்துல மெழுகுவாங்க. எவ்ரி வீக் சனிக்கிழமைனா அதை மெழுகிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க தரையில தான் உட்கார்ந்து இருக்கணும். நீங்க கேள்வி கேட்டபடி தமிழ்ல படிச்சுட்டு எப்படி ஆங்கிலத்துல நான் தமிழ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலத்தை ஸ்கூல்ல தமிழ் தான் முதல் லாங்குவேஜ். அதனால அறிவியல், மற்ற ஹிஸ்டரி, ஜியோகிராபி எல்லாமே நான் தமிழ்ல தான் படிச்சிருக்கோம். ஆங்கிலத்துக்கு மட்டும் ஆங்கில சப்ஜெக்ட் வரும். இப்ப அந்த ஆங்கிலத்தையும் நீங்க ஒழுங்கா படிச்சா நீங்க ஆங்கிலத்துல பேசலாம். அதாவது இப்போ ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிறோம், இல்ல 7வது வகுப்பு படிக்கும் போது ஒருத்தருக்கு தமிழ், ஆங்கிலம், அறிவியல், புவியியல் எல்லா சப்ஜெக்டும் இருக்கு. அதுல ஆங்கிலமும் இருக்கு. அந்த ஆங்கிலத்தை ஒழுங்கா படிச்சா அவருக்கு அந்த ஆங்கிலத்துல இலக்கணம் தெரிஞ்சிடும். அப்ப நிச்சயமா அந்த ஆங்கிலத்தை ஒழுங்கா படிக்கிற ஒரு மாணவன் அந்த ஆங்கிலத்துல தப்பு போடவே மாட்டான். இப்போ நான் தமிழ்லயே படிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் ஆங்கிலமும் படித்து அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அவ்வளோ ஆங்கிலத்துல படிக்கிறோம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பல மருத்துவ மாநாடுகள்ல நான் கலந்துருக்கேன். அங்க எல்லாமே நான் ஆங்கிலத்துல தான் பேசியிருக்கேன். ஆங்கிலத்துல பேசி தான் நான் பெஸ்ட் பிரைஸ் வாங்குறோம். அதனால
தமிழ்ல படிச்சதுனால உங்களுக்கு ஆங்கிலத்துல படிக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஒரு தமிழ்ல பள்ளி கல்வி படிச்ச மாணவன் வந்து நம்பர் 1 வர முடியாதுங்கிறது அதெல்லாம் பொய். மிக்க நன்றி டாக்டர். மிகவும் அற்புதமா தெளிவா ஆழமா சொன்னீங்க. பொதுவா தமிழ்ல ஒரு பாடல் இருக்கு, உன்னை அறிந்தால் உலகத்தில் நீ போராடலாம். அந்த வகையில உங்க வாழ்க்கையில உங்களை நீங்க எப்ப அறிந்தீர்கள்? அதாவது பள்ளி பருவத்திலே தெரியும். இப்ப வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போறோம், எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு தெரியும் என்னால எவ்வளவு ஓட முடியும்ட்டு. நான் சாதாரணமா நான் போறது இந்த 100 மீட்டர்ஸ் டேஷ் 400 மீட்டர்ஸ் தான் போவேன். ஏன்னா என்னுடைய லங் கெப்பாசிட்டி என்னுடைய ஹார்ட் கெப்பாசிட்டியும் ஸ்பிரிண்டிங்ல தான் நான் ஃபர்ஸ்ட்ல வர முடியும். என்னால போய் 5000 மீட்டர்ஸ் ஓடுன்னு சொன்னா என்னால முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் உங்க தொழிலையும் உங்களுக்கு எந்தெந்த அதாவது ஒருத்தருக்கு வந்து டைம் தான். இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் தான். இப்ப நீங்க படிக்கிறீங்க, ஒரு தொழிலை செய்றீங்க. என்னால செய்ய முடிஞ்சது அறுவை சிகிச்சையும் பேஷண்ட் பார்க்கவும் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஒரு நோயாளிக்கு தான் கொடுக்க முடியும். நான் போய் உட்கார்ந்து இன்டர்நெட்ல இருந்து கொஞ்சத்தை ப்ரௌஸ் பண்ணி தேடிட்டு இருந்தேன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்குன்னு நீங்க ஒரு அசிஸ்டண்டை வச்சுக்கிட வேண்டியதுதான். எந்தெந்த தொழிலுக்கு எது வந்து தேவையோ. அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி ஒருத்தர் வந்து காலேஜுக்கு படிக்க போறாருன்னா அதுல கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு முக்கியம். எடுத்த உடனே நான் இந்த கோர்ஸுக்கு தான் போவேன், இதுல நான் ஷைன் பண்ணிடுவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு கிடைக்கலன்னா அவர் வந்து அதுல முன்னேற முடியாது. அப்போ அந்த பள்ளி பருவமானாலும் சரி, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சாலும் சரி, இப்ப வந்து உங்களுக்கே பார்த்த உடனே தெரியும் எந்த இடத்துல ஒரு லேக்குனை இருக்குன்ட்டு. இந்த இடத்துல இந்த துறையில நம்ம நாட்டுல வந்து இது இன்னும் டெவலப் ஆகல. அதே இது அமெரிக்காலயோ ஜப்பான்லயோ ஜெர்மனிலயோ இது டெவலப் ஆயிருக்கு. அப்போ அந்த லேக்குனே நம்ம நாட்டுல வரல. அதை நம்ம படிச்சு அதுல நம்ம வந்து இன்னைக்கு மேல வந்தோம்னா நம்ம நாட்டுல நம்ம நம்பர் 1 வர முடியும். அப்படிங்கறது தான் ரொம்ப ஈஸியான காரியம். தேங்க்யூ டாக்டர். உங்களை பத்தி நீங்க சொல்லும் போது நாங்க கவனிச்சோம், நீங்க வந்து கிராமத்துல பிறந்தீங்கன்னு. அந்த கிராமத்துல பிறந்து உங்களுடைய பள்ளி வாழ்க்கையை தமிழ் வழி கல்வி மூலமா படிச்சீங்க. அதுக்கப்புறம் காலேஜ்ல வந்து உங்களோட படிப்பு முடிச்சுட்டு ப்ரொஃபஷனல் லைஃப்ல என்ட்ரி ஆகும்போது உங்களோட முதல் அனுபவம் எப்படி இருந்தது? ப்ரொஃபஷனல் காலேஜுக்குள்ள போகும்போது ஒரு விதமான ஒரு சந்தோஷம், ஒரு மிகவும் சந்தோஷமா. ஏன்னா நமக்கு வந்து இந்த அட்மிஷன் கிடைச்சிட்டு, அதனால என்னமோ நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய பல் மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உள்ள வரோம். நான் வந்து நீங்க சொன்னபடி ஒரு குக்கிராமத்துல இருந்து உள்ள வரேன். வரும்போது என் கிளாஸ்மேட்ஸ் வந்து நிறைய ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்த உடனே நீங்க சொன்னது உண்மைதான். ஃபர்ஸ்ட்ல வந்த உடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்தது. என்னடா எல்லாரும் இவ்வளவு அழகான ஆங்கிலத்துல பேசுறாங்களே, நம்மளால இவ்வளவு ஃப்ளூயண்டா பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. ஆனா அது ஒரு 2-3 மாசம் தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்க படித்த ஆங்கிலம் குறைவாக இருந்தாலும் அந்த குறைந்த ஆங்கிலத்தையும் அதை ஒழுங்கா படிச்சிருந்தா, தவறு இல்லாம படிச்சிருந்தா, அது வந்து அந்த ஆங்கிலமே போதும். உங்களுடைய வேலை நிமித்தமாக பல நாடுகளுக்கு போயிருப்பீங்க. அந்த வகையில மருத்துவத்துறையில இந்தியாவையும் அயல் நாட்டையும் நீங்க எப்படி ஒப்பிட்டு பாப்பீங்க? அதாவது எங்க துறையில வந்து இன்னைக்கு வந்து சென்னை வந்து இந்தியாவில் வந்து ஒரு மருத்துவ நகரம். சென்னை வந்து இந்தியாவில் மட்டும் இல்ல, சவுத் ஈஸ்ட் ஏசியாலேயே ஒரு மருத்துவ நகரம்னு பெயர் வாங்கியிருக்கு. நம்ம வந்து உண்மையா சொல்ல போனா ஒரு காலத்துல வந்து மருத்துவத்துறையில, அதாவது டெக்னாலஜில தான் நம்ம பின்தாங்கி இருந்தோம். அதாவது இங்க இருக்க மருத்துவர்கள் யாருமே வந்து ஒரு எந்த குறையோடும் இல்லை. இப்ப நீங்க அமெரிக்காவுக்கு போனாலும் அங்கேயும் மருத்துவத்துறையில நம்பர் 1 இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஈவன் நீங்க நமது பிரதம மந்திரிக்கு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு வந்து டாக்டரை வர வச்சாங்க. அவரு இந்தியால இருந்து அங்க போன ஒரு இந்தியன் தான் வந்து ஒரு இதய மாற்று, அதாவது பைபாஸ் அறுவை சிகிச்சை
அதாவது ஆல்ரெடி பைபாஸ் பண்ண ஹார்ட்டுக்கு பைபாஸ் பண்றதுல திறமையான ஒரு பஞ்சாப்ல இருந்து போன டாக்டர் தான் வர வச்சாங்க. அதனால நம்ம என்ன நம் மருத்துவத்துறையில வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸையோ இல்ல வந்து அமெரிக்காவோ நம்ம கம்பேர் பண்ணோம்னா டெக்னாலஜில நம்ம பின்தங்கி இருந்தோம். ஆனா இன்னைக்கு கம்யூனிகேஷன் இதுல வந்து டெக்னாலஜியை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிட்டோம். அதனால நம்ம எந்த வகையிலுமே அவங்கள விட குறைவா இல்லை. என்ன ஒண்ணுல வந்து நம்ம மக்கள் பாதிக்கிறாங்க. அது என்னன்னா இன்சூரன்ஸ். அங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து என்னன்னா அந்த குழந்தை, அதாவது அந்த நாட்டில் இருக்க அனைத்து குடிமக்களுக்கும் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்ப்ளீட்டா கவர் ஆகுது. ஆனா இப்போ வந்து நம்ம நாட்டில் இப்பதான் அந்த சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் போக போக சரியாயிடும். முதலா நான் வெளிநாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1991 நான் வந்து ஜெர்மனிக்கு போறேன். ஜெர்மனிக்கு ஃபர்ஸ்ட் போயிருக்கும் போது என்னுடைய முதல் ட்ரைனிங் வந்து ஜெர்மனியில் மியூனிக் நகரத்தில் உள்ள மியூனிக் மருத்துவ கழகத்தில் உள்ள பல் மருத்துவ கல்லூரியில் ட்ரைனிங் போறேன். இப்போ அந்த ட்ரைனிங்ல வந்து நான் ஓபியில இருந்து உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு நல்ல பயங்கரமா ஒரு சத்தம் கேக்குது. என்னடா பிளேன் போற மாதிரி சத்தம் கேட்டா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ஹெலிகாப்டர் நிக்குது. என்னன்னு பார்த்தா இறங்கி நான் போய் பார்த்தேன்னா அங்க வெளியே வந்து பார்த்தா அதாவது முகம் பூரா உடம்பு பூரா அடிப்பட்ட ஒரு நோயாளியை ஸ்ட்ரெச்சர்ல உள்ள கொண்டு வந்து எமர்ஜென்சிக்குள்ள கொண்டு போறாங்க. இது நான் சொல்றது 1991. அதாவது அங்க வந்து என்னன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டாலோ விபத்துல அடிபட்டாலோ அவருக்கு பாக்கெட்ல வந்து அவருடைய இன்சூரன்ஸ் கார்டு இருக்கு. இப்போ வந்து இல்ல அவருடைய ஐடி கார்டு இருந்ததுன்னா நீங்க ஹைவேல வந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்துக்கும் ஒரு போன் இருக்கும். அப்பவுமே அந்த போனை எடுத்து ஒருத்தர் போன் பண்ணி இப்படி ஒருத்தர் அடிபட்டு இருக்காரு நீங்க வாங்கினா நிச்சயமா அந்த அடிப்பட்டவருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும். அவருக்கு வந்து எல்லா வித வசதியும் இருக்கும். உடனே ஹெலிகாப்டர்ல வந்து அவரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இது நான் சொல்றது 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னைக்கும் நமக்கு வந்து இன்னும் அந்த வசதி வரல. ஆனா வந்துகிட்டே இருக்கு, வந்துருங்கிற நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ டாக்டர். உங்களோட டிக்ஷனரியில தோல்வி என்றால் என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட. நான் வந்து என்னுடைய இளம் வயதிலேயே முதல் அதாவது தமிழ்நாட்டில இருந்து டாக்டர் பிசி ராய் அவார்டு, அதாவது இந்திய மருத்துவ கவுன்சிலோட ஹையஸ்ட் விருது, இதை பெற்ற வந்து ஒரு பல் மருத்துவர் நான் தான், யங்கஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் இதை அப்ளை பண்ணுவேன். 38 காப்பி பயோடேட்டா நம்ம அப்ளை பண்ணோம். ஆனா அது வந்து நீங்க அப்ளை பண்ணி ஒவ்வொரு தடவையும் எனக்கு கிடைக்காது. கிடைக்காத டைம்ல எல்லாம் எனக்கு வந்து ஒரு மனசுல வந்து ஒரு பெரிய கவலை இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் 2005 எனக்கு இந்த அவார்டு கிடைச்ச உடனே ஒரு பெரிய சந்தோஷம் இருந்து. இப்போ அதே மாதிரிதான் நான் ஒவ்வொரு தடவை வெளிநாட்டுக்கு என்னுடைய துறையில வந்து அகில உலக மருத்துவ மாநாடு நடக்கும். இப்போ ஒரு மருத்துவர் வந்து தன்னுடைய தொழில வந்து ஒவ்வொரு மாநாட்டுக்கு போனாதான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி என் துறையில வந்து தினமும் அறுவை சிகிச்சை செய்கிற பல மருத்துவர்கள் சந்திக்கிற இடம் அது. அவங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறாங்க. நீங்க உட்கார்ந்து அதை கேட்டுட்டே இருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கும் போதுதான் புதுசா என்ன வருதுன்னு தெரியும். இப்போ ஒவ்வொருத்தருடைய ஆராய்ச்சி கட்டுரைக்கும் அங்க வந்து ஒரு பரிசு உண்டு. சில நேரத்துல எனக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கு, சில நேரத்துல எனக்கு 2ஆம் பரிசு, சில நேரம் பரிசு கிடைக்காமலே இருந்திருக்கு. அப்போ வந்து எனக்கு வந்து மனசுல வந்து என்னடா நம்ம தோத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நான் திரும்பி வந்து அடுத்த தடவை இதை விட பல மடங்கு நம்ம நல்லா செய்யணும் அப்படின்னு பண்ணி நான் இன்னும் பல அறுவை சிகிச்சைகள் செய்து என்னுடைய நியூ டெக்னிக் அதுல புகுத்தி திரும்ப நான் பிரசன்ட் பண்ணும்போது நீங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா நான் பேசும்போது தான் கூட்டம் நிறைய இருக்கும். இப்ப நான் இந்த டாக்டர் பாலாஜி பேச போறாருன்னே வெளியே இருக்கிறவெல்லாம் உள்ள வந்துருவான். ஏன்னா நான் புதுசா ஏதாவது பேசுவேன். ஏற்கனவே நீங்க முதல்ல கேட்டீங்க, புதுசா ஏதாவது பண்ணாதான் மக்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். உட்கார்ந்து இருக்கவங்கள கேட்பாங்க. அதாவது பள்ளி மாணவர்னாலும் சரி, மக்கள்னாலும் சரி, யாருனாலுமே புதுசா இது லேட்டஸ்டா வந்திருக்கா, இதனால நமக்கு வந்து ஒரு புதுசா ஒரு பயன் இருந்ததுனாதான் அது எல்லாரையும் போய் சென்றடையும். அதுல வந்து உங்களுக்கு நமக்கும் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ டாக்டர். இவ்வளவு நேரம் உங்களை ப்ரொஃபஷனை பத்தி ரொம்ப தெளிவா அழகா ஆழமா சொன்னீங்க. மிக்க நன்றி. உங்களுக்கு எப்ப திருமணம் நடந்தது, அந்த திருமணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு 1991ஆம் ஆண்டு என்னுடைய திருமணம் நடந்தது. திருமணம் வந்து என்னுடைய
தாய் தந்தையர்கள் என்னுடைய தாயார் வந்து பார்த்து வந்து முதல் பெண்ணை நான் பார்த்தேன். எனக்கு வந்து பல வீட்டுக்கு ஏறி ஏறி பெண் பார்க்க எல்லாம் பிடிக்கல. இதுதான் ஒரே பொண்ணு பார்த்துருக்கோம் நாங்க, எனக்கு அதே போதும் அப்படின்ட்டு நான் ஒரே பொண்ணு. நான் திரும்ப பல பெண்கள் பல, அதாவது இது பிடிக்கல அது பிடிக்கல, அதுல வரதட்சணை குறைவு, அதனால அங்க போறோம் அப்படிலாம் பார்க்கல. எங்க அப்பா அம்மாவும் இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிடலான்னு சொன்னாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆகு. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள். ஒரு பெரியவா வந்து இப்போ வந்து பல் மருத்துவம் இறுதி ஆண்டு முடிக்க போறா. இன்னொரு சின்னவ வந்து இப்போ MBBS படிச்சுட்டு இருக்கா. தேங்க்யூ டாக்டர். இவ்வளவு நேரம் நீங்க பேசும்போது நீங்க ஒரு அற்புதமான சாதனையாளர் அப்படின்னு நாங்க வந்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில உங்களுக்கு உங்களோட முதல் அனுபவம் சாதனை எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் சக்சஸ் கேட்டீங்கன்னா, நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவனா இருக்கும்போது நான் வந்து அப்போ வந்து நான் வந்து தினமும் சாயங்காலம் 4 மணினா விளையாட போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் வந்து சாக்கர், ஃபுட்பால், கால்பந்து விளையாட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வெயிட் லிஃப்டிங் போவேன். வெயிட் லிஃப்டிங் போகும்போது அங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பேன். அங்க வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்ப ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ஆணழகன் போட்டி ஒன்று பெருசா நடக்கும். நான் வந்து அந்த ஆணழகன் போட்டியில கலந்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா நம்ம கலந்துட்டோம்னா நம்ம தோத்துறக்கூடாது, ஏன்னா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அதுக்காக நான் வந்து ஒரு 2-3 வருஷம் அதுக்காக ஸ்பெஷலா வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டே இருந்தேன். நம்ம இந்த தடவை போறோம், நம்ம எல்லாம் வின் பண்ணோன்ட்டு. ஸோ 1983 வருஷம் வந்து நான் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழக ஆணழகராக தேர்வு செய்யப்பட்டேன். அதான் என்னுடைய முதல் வெற்றி, மிகவும் பெரிய வெற்றியாக நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய துறை சார்ந்த வெற்றி, நான் பல இடத்துல பல கான்ஃபரன்ஸ்ல பல இதுல கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். என்னுடைய அறுவை சிகிச்சை வந்து பல மருத்துவ இதழ்களில் வந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா பல விதமான ஆராய்ச்சி கட்டுரைகள் நான் அனுப்பிட்டே இருக்கேன். எல்லாத்துலயும் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு பல வெற்றிகள் என்னை தேடி வந்துடுச்சு. தேங்க்யூ டாக்டர். உங்களை பத்தி சொல்லும் போது எங்களுக்கே ரொம்ப ஆர்வமா ஊக்கமளிக்கிறது. மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாம பொதுவா இந்த உலகத்திற்கு புதுமைகளை படைக்க வேண்டும், புதியவைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதாவது அது வந்து என்னுடைய மாணவர் பருவத்திலே இருந்து, பள்ளி மாணவர்னாலும் சரி, கல்லூரினாலும் சரி, ப்ரொஃபஷனல் காலேஜ்னாலுமே எனக்கு வந்து அந்த பள்ளி காலத்திலே எனக்கு இருந்தது. நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு படிச்சு எவ்வளோ பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும் போதே எனக்கு வந்து ஏதாவது புதுசா பண்ணணும்னு தோணுச்சு. அதே மாதிரி நான் வந்து வெறும் படிப்பு மட்டும் படிக்கிற மாணவனா மட்டும் இல்ல, விளையாட்டுலயும் நான் நம்பர் 1 இருந்துட்டு இருந்தேன். நான் சாயங்காலம் 4 மணி ஆனா நான் பிளே கிரவுண்ட்ல தான் இருப்பேன். 4 மணில இருந்து 6:30-7 மணி வரை விளையாட்டு. அதனால ஒரு மாணவனுக்கு முழு நேரமும் புத்தகத்தையே பார்த்துட்டு இருந்தா படிப்பு மட்டும்தான் வருமே தவிர அதை அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் வராது. இப்போ அதாவது நமக்கு வந்து ஒரு புதுமையை உருவாக்கணும், ஒரு மருத்துவத்தில் ஒரு புதுமையை உருவாக்கணும், மக்களுக்கு ஒரு புதுமையை செய்யணும். அதாவது இந்த இடத்துல இந்த ரிசர்ச் இந்த ஏரியால இன்னும் செய்யல. இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன் நீங்க புதுமை ஏன் செய்யணும்னு கேட்டீங்க. ஒரு வயசு குழந்தைக்கு வந்து முகம் பூரா ஒரு கட்டி வருது. இது வந்து புற்றுநோய் மாதிரியானது, பினைன் டியூமர். இப்போ இந்த குழந்தையை கொண்டுட்டு இந்த தாய் தகப்பமார் வந்து போகாத ஊரே கிடையாது. முதலா சிங்கப்பூருக்கு போறாங்க, அடுத்தபடியா துபாய்க்கு போறாங்க. ஏன் இந்த அறுவை சிகிச்சை? அப்போ நான் என்ன நினைக்கிறேன், இந்த அறுவை சிகிச்சையை வந்து நம்ம ஒரு வயசு, அவங்க என்ன சொல்றாங்க, 15 வயசு வரை இந்த குழந்தைக்கு ஆபரேட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அறுவை சிகிச்சை செய்து எடுக்கிறதா இருந்தா இந்த முழு தாடையும் முகத்தையும் எடுக்கணும்.
அதுக்கப்புறம் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அவருக்கு உடம்புல இருந்து வேற இடத்துல இருந்து எலும்பு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், பரவாயில்ல, வாய்க்குள்ளோடி தான். அதாவது உலகத்துல முதலா 1 வயசு குழந்தைக்கு முழு தாடையும் வெட்டி எடுத்துட்டு புதுசா தாடையை உருவாக்குனது. இன்னைக்கு ரெக்கார்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். இப்ப இந்த கேஸ்ல அப்பனா இந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்றது எப்படிங்கிற ஐடியாவை நம்ம நம்மளே திங்க் பண்ணி இந்த ஒரு புதுமையை நம்ம உருவாக்குனா இந்த துறையில இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யறோம். இதனால இப்ப அந்த 1 வயசு குழந்தைக்கு தாடை எலும்பை நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா இடுப்புல இருந்து எலும்பு எடுத்து நம்ம உருவாக்க முடியாது. சாதாரணமா நமக்கு கால் எலும்புல 2 எலும்பு இருக்கு, ஒரு எலும்பை மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி மூலம் நம்ம செய்து உருவாக்கலாம். ஆனா ஒரு 1 வயசு குழந்தைக்கு நீங்க கால் எலும்பெல்லாம் வெட்டி எடுக்க முடியாது. ஏன்னா அங்க குருத்தெலும்பு மட்டும்தான் இருக்கும், கடினமான எலும்பு இருக்காது, வளரும் தன்மை இருக்கும், அந்த கால் உருப்புறாம போயிடும் அதுல இருந்து நம்ம கிராஃப்ட் எடுத்தோம்னா. அதனால இந்த தாடையை நான் எப்படி உருவாக்குனேன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளேட் கூட RHBMP2 அப்படின்ட்டு போன் மார்போஜெனடிக் புரோட்டீனுக்கு இப்ப சிந்தட்டிக் கிடைக்குது. அந்த பவுடரை வச்சு இந்த தாடையை உருவாக்கி இருக்கேன். அதனால ஒரு புதுமையை உருவாக்கணும். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, மக்களும் புதுசா வந்தாதான் அதை விரும்புவாங்க. சொன்னதே திரும்பியும் சொல்லிட்டு இருந்து அதாவது ஒரு அறுவை சிகிச்சை, அதே அறுவை சிகிச்சை, அதுல நீ இத்தனை நாள் நீ பெட்ல இருக்கணும், இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. 10 நாள் பெட்ல இருக்க வேண்டிய அறுவை சிகிச்சை 2 நாள்ல பண்ணி வீட்டுக்கு அனுப்புறேன்னா எல்லாரும் வருவாங்க. அதனால புதுமையில எவ்வளவு உபயோகம், எவ்வளவு மக்களுக்கு பயன் உள்ளது, அப்பனாதான் அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கு, அந்த வகையில உங்களை மிகவும் கௌரவப்படுத்திய அந்த விருதுகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு கிடைச்ச அவார்டு நிறைய அவார்டு இருந்தாலும் நான் ஒரு பெரும் பாக்கியமா கருதுறது என்னன்னா, 1992-93 ஆண்டுல அன்னை தெரேசா கூட நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. சிஸ்டர் ராயபுரத்துல பாத்தீங்கன்னா மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் அப்படின்ட்டு மதர் தெரேசாவோட ஃபவுண்டர் அந்த ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் இருக்கு. நான் அவங்களோட கன்சல்டண்டா இருந்தேன். எனக்கு அப்போ அடிக்கடி மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ்ல இருந்து பேஷண்ட் வருவாங்க. நான் அந்த சிஸ்டர்ஸுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சிஸ்டர் நூரியல் அப்படின்னு ஒரு சிஸ்டர் ஒரு உமிழ்நீர் சுரப்பியில ஒரு பெரிய கட்டி என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு நான் அறுவை சிகிச்சை செய்தேன். அதனால அவங்க நீங்க பார்க்கலாம், அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்த உடனே அவங்க போய் சொல்லி மதர் தெரேசா அவங்க கைனால எழுதி எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. அவங்க சைன் போட்டு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. இந்த லெட்டர்ல அவங்களே ரொம்ப ஹாப்பி எழுதினாங்க. இந்த லெட்டர் என்னால ஒரு பெரிய ஒரு விருதா நான் நினைக்கிறேன். ஏன்னா DC ராய் அவார்டு வாங்கிருக்கலாம், அந்த பிரம்மசாஸ்திரி அவார்டு, நிறைய விருது வாங்கியிருக்கேன். பட் ஆனா மதர் தெரேசா அவங்க கைனால எழுதி சைன் போட்டு கொடுத்த இந்த விருது தான் இதை நான் ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். என்ன நேயர்களே, இந்த வாரம் டாக்டர் SM பாலாஜி அவர்களின் அனுபவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அவருடைய புதுமைகள், ஆராய்ச்சிகள், மன வலிமை, தன்னம்பிக்கை, இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். Until then, take care. Bye from இறைவனில். நன்றி, வணக்கம்.